ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சோஷியல் ஜஸ்டிஸோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க இத பார்க்காதவங்க அத போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் விஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. அது கிடைச்சதுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அத நம்ம வந்து எப்படி சரி செஞ்சோம்? என்னென்ன பிரச்சனைகள் வந்து வந்ததுன்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட லீடர் ஆர். முத்தையா வந்து தலைமையில இருக்கும்போது 1928ல வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. எல்லா கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் அத இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி ஆர்டரும் வந்து போயிடுச்சு. அடுத்து அதுல ஒரு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட்னா சட்ட திருத்தம் வந்து ஏற்பட்டுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் 1951லயே என்ன ஆகுதுன்னா, மிஸ்டர் செண்பகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஹை கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு. ஏன்னா, அவருக்கு வந்து மெடிக்கல் சீட் வந்து கிடைக்காம போயிடுச்சு. அதுக்காக அத தொடர்ந்து வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு. இந்த மாரி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுனால தான் வந்து எங்களுக்கா வந்து சில பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கல. எங்களுக்கான ஒரு சீட்ஸ் வந்து கிடைக்காம போறதுக்கு காரணம் இந்த மாரி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் இருக்கிறதுனால தான். காஸ்ட் பேஸ் வந்து சிஸ்டம் வந்து இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான சீட் வந்து டெனைல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்றாரு. இத அடுத்து என்ன பண்றாங்கன்னா, ஹை கோர்ட் வந்து இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இத வந்து நம்ம அபாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. அத வந்து சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஆதரிக்கிறாங்க. ஓகே, ஆமா. இந்த மாரி ரிசர்வேஷன் பாலிசின்றது வந்து காஸ்ட் அடிப்படையில இருக்குது. இது வந்து பிரிவினைய தான் வந்து உருவாக்குற மாரி இருக்கு. அதனால இந்த ரிசர்வேஷன் பாலிசி அதாவது கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் எடுத்த முடிவுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் வந்து ஒத்துழைச்சு, அந்த ரிசர்வேஷன் பாலிசிய வந்து அப்படியே வந்து அபாண்ட் பண்ணிடுறாங்க. அத வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இத அடுத்து என்ன இப்ப கோவம் வரும் இல்லையா? நம்ம லீடர்ஸ்க்குலாம். ஒரு விஷயம் ரொம்ப வருஷம் கேட்டு, கேட்டு அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. அவங்க கிட்ட இருந்து அத வாங்குறதுக்கு ஒரு பெரிய போராட்டமே நடந்தது. எப்படிலாம் நம்ம கொண்டு வந்த விஷயத்த டக்குன்னு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இல்ல உங்களுக்கு கிடையாது. மறுபடியும் அப்படின்ட்டு உங்க கையில இருந்து புடுங்கிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு தருணம் தான் அது. அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னா, லீடர்ஸ்லாம் வந்து ரொம்பவே கோவப்பட்டு நெறைய புரொட்டஸ்ட்லாம் நடக்குது. நெறைய ஒரு எதிர்ப்புலாம் தெரிவிக்கிறாங்க. போராட்டங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. யார் யாருன்னா, வி.வே. ராமசாமி வந்து டிமாண்ட் டிமாண்ட் பண்றாரு. ஓகே, எங்களுக்கு நீங்க குடுத்தீங்க. அதுல உங்களுக்கு எதனா குறை இருந்ததுன்னா, அத மாத்தி அமைக்கலாம். அத எப்படி நீங்க அது வேண்டவே வேண்டான்னு சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த ரிசர்வேஷன் பாலிசி கம்யூனல் ரெப்ரசன்டேஷன்ல வந்து அமெண்ட்மென்ட் கேட்கறாங்க. நீங்க அத வேண்டான்னு சொல்லாதீங்க. அதுல எதனா சட்ட திருத்தம் செய்யுங்க. அது வந்து மொத்தமா வேணான்னீங்கன்னா, நெறைய பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக வந்து குரல் குடுக்குறாங்க. யார் யாருன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பிரசிடென்ட்டா இருந்த காமராஜர், பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் வந்து சட்ட மேதை அம்பேத்கர். இதுல வந்து இன்னொருத்தரோட பேர் குடுக்கல. அந்த டைம்ல வந்து முதலமைச்சரா இருந்த ராஜாஜி. இவங்கலாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட எஃபெக்ட் மூலியமா வந்து ரிசர்வேஷன் பாலிசிய வந்து எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. அதாவது அந்த பாலிசியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து சட்ட திருத்தங்கள் செஞ்சு, அத வந்து நமக்கு திருப்பி குடுக்கறதுக்கு ஒரு யோசனை மாரி கொண்டு வராங்க. சோ இதன் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் வந்து வருது. இப்படிதான் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டீஸும் வந்து மத்த கம்யூனிட்டீஸும் வந்து அந்த ரிசர்வேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திருப்பி பெற்றாங்க. அதாவது 1951ல வந்து அமெண்ட்மென்ட் ஹைகோர்ட் வந்து குடுத்த கொஞ்ச நாள்லயே இது உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அபாண்ட் பண்ணிட்டாங்க. நிறுத்திட்டாங்க. இந்த மாரி தலைவர்களுடைய போராட்டம், எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சு நம்மளோட நியாயத்த வந்து அவங்க எடுத்து சொல்லி, இப்படிதான் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்க்கான ஒரு ரிசர்வேஷன் கோட்டாவ வந்து திருப்பி வந்து வாங்கி குடுத்தாங்க. சோ இதன் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, ஆர்டிகிள் 15(4) அப்புறம் ஆர்டிகிள் 16(4) படி என்ன ஆகுதுன்னா, மாற்றங்கள வந்து அமெண்ட்மென்ட் வந்து கொண்டு வராங்க. யாருன்னா, அப்போ வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்த நேரு. நேரு வந்து மாற்றத்த வந்து கொண்டு வராரு. ஆர்டிகிள் 15(4) வந்து என்ன சொல்லுதுன்னா, அ எஜுகேஷன்ல வந்து எஸ்சி, பிசி, எஸ்டி கேட்டகரில இருக்கவங்களுக்கு எதனா ஸ்பெஷல் பிரிவிலேஜ் மூலியமா அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் குடுக்கறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 15 ஆர்டிகிள் 15(4) படி கொண்டு வராங்க. அதே மாரி ஆர்டிகிள் 16(4) என்ன சொல்லுதுன்னா, வேலை வாய்ப்புகளையும் வந்து அவங்களுக்கு எதனா ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் குடுக்கறதுக்கு எந்த ஒரு பிரிவென்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த அமெண்ட்மென்ட் ஆக்ட்ட வந்து கொண்டு வராங்க. 1951ல.
ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 எதன் அடிப்படையிலனா ரிசர்வேஷன்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ இதனோட தாக்கமா என்ன ஆகுதுன்னா, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து பிசிக்கு வந்து 25% லோவர் கேஸ்ட்டுக்கு வந்து 16% வந்து ரிசர்வேஷன் பாலிசி வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த லோவர் கேஸ்ட்ல வந்து எஸ்சி, எஸ்டி 2 இன கம்யூனிட்டிக்கு சார்ந்தவங்களும் வந்து வருவாங்க. பிசிக்கு வந்து 25%, லோவர் காஸ்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து 16% என்ற அடிப்படையில 1951ல வந்து டோட்டலா ரிசர்வேஷன் பாலிசில வந்து எவ்வளவு கோட்டா வந்து கொடுத்திருந்தாங்கன்னா ரிசர்வேஷன் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா 41% வந்து கொடுத்திருந்தாங்க. எப்போன்னா 1951ல. நெக்ஸ்ட் அந்த ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ரிசர்வேஷன். So, under the chief ministership of M. Karunanidhi, a commission was constituted under the chairmanship of Sattanathan to take into account on the welfare of backward community. So, அடுத்து நம்ம சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி அவரோட தலைமையில அவரை வந்து ஆட்சி புரியும் போது அவரோட சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு கமிஷன் வந்து செட்டப் பண்றாரு. இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிஸோட வெல்ஃபேரை வந்து பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டநாதன்றவரோட தலைமையில வந்து ஒரு கமிஷனை வந்து செட்டப் பண்ணி அவங்களோட வெல்ஃபேரை வந்து அக்கௌண்ட் ஒரு ரிப்போர்ட் மாதிரி சப்மிட் பண்ண சொல்றாரு. ஸோ அவர் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டோட அடிப்படையில ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, the backward community got 31% and SC/ST received 18% as reservation in 1971. So முன்னாடி என்ன 1951ல வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து 25%, லோவர் காஸ்டுக்கு வந்து 16% வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா 1971ல சட்டநாதனோட தலைமையில வந்து அமைக்கப்பட்ட பேக்வர்ட் கம்யூனிட்டில அவர் சப்மிட் பண்ண ரிப்போர்ட் அடிப்படையில பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து அப்படியே ஒரு 6% ஏத்தி 31%ஆ மாத்திட்டாங்க. எஸ்சி எஸ்டி அந்த லோவர் காஸ்டுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா 18%ஆ மாத்திட்டாங்க. 2% அதிகப்படுத்தி 18%ஆ மாத்திட்டாங்க. ஸோ அப்படியே என்ன ஆகுதுன்னா 1971ல வந்து 41%ஆ இருந்த அந்த டோட்டல் ரிசர்வேஷன் வந்து 49%ஆ வந்து மாறிடுச்சு. அடுத்து 1979ல சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்டோட சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் எடுத்துட்டு வராங்க. நம்பர் 1156, டேட் வந்து February 2nd 1979ல வந்து என்னன்னு கொண்டு வராங்கன்னா, பேக்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கவங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 9,000 இருக்கணும், ஃபிக்ஸ்டா இப்படி இருக்கணும், அதுக்கான ஒரு வழிவகைகளை வந்து ஏற்படுத்தலான்ற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து சில காலம் வந்து செயல்படுத்த முடியல. அது வந்து எல்லாருக்கும் போய் சேரல. சில வந்து பிரச்சனைகள் வந்ததுனால அந்த ஆர்டரை வந்து அப்படியே திருப்பி வாங்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆர்டருக்கு பதிலா புது ஆர்டர் குடுக்குறாங்க. என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு என்ன பண்றாங்கன்னா, கோட்டாவை வந்து ஏத்திடுறாங்க. 31%ல இருந்து 50%ஆ ஏத்திட்டாங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து அதே 18%ஓட நிறுத்திட்டாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது, 1979ல வந்து ஆல்ரெடி பிசிக்கு இருந்த 31% 50% ஆயிடுச்சு. எஸ்சி எஸ்டிக்கு அந்த லோவர் கம்யூனிட்டிக்கு இருந்த 18 அப்படியே 18ஆவே இருக்கு. ஸோ 1979ல டோட்டலா வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து 68%, அதாவது தமிழ்நாட்டுல டோட்டலா வந்து ரிசர்வேஷனுக்கு வந்து 68% வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இது எப்பன்னா 1979ல. ஸோ இத எடுத்து என்ன ஆகுது, ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு 1989ல ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. இந்த எஸ்சி, எஸ்டிக்கு டோட்டலாவே வந்து 18 தானே குடுத்திருந்தாங்க. எங்களுக்குன்னு வந்து தனியா வந்து வேணும். எங்களுக்கான ஒரு ரிசர்வேஷன் கோட்டா வேணும். எங்களுக்கு தனியா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்சி, எஸ்டி கேட்டகரி வந்து ஒரு கேஸ் வந்து சப்மிட் பண்றாங்க. ஸோ இதன் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து அதுல ஒரு மாற்றம் ஏற்படுத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறாங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டி, அதுலயும் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி எம்பிசி, அப்புறம் ஷெட்யூல்டு கேஸ்ட், அப்புறம் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு 4 இதுவா வந்து பிரிச்சு பேக்வர்ட் கம்யூனிட்டி பிசிக்கு வந்து 30%, எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து 18%, அப்புறம் எஸ்டிக்கு வந்து 1%ன்னு சொல்லிட்டு அவங்கவங்களோட கம்யூனிட்டிக்கு எவ்வளவு ரிசர்வேஷன் சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் பிசில வந்து நார்மல் பிசிக்கு வந்து 26.5%, முஸ்லிம்ஸ் அதுலயும் வந்து குறிப்பா முஸ்லிம்ஸ்க்கு வந்து பிசி முஸ்லிம்ஸ்க்கு வந்து 3.5% குடுத்திருந்தாங்க. அதுல எஸ்சில இருக்க 18%ல வந்து அருந்ததினருக்கு வந்து 3%, மத்த எஸ்சிக்கு வந்து 15%ன்னு சொல்லிட்டு அவங்கவங்களுக்கான கம்யூனிட்டிக்கான ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் வந்து தனியா வகுத்திருந்தாங்க. ஸோ இப்ப டோட்டலா வந்து லாஸ்டா 1879ல 68%ஆ இருந்தது. இப்ப 1989ல வந்து 69%ஆ மாறிடுச்சு. ஸோ தமிழ்நாட்டுல 1989ல வந்து டோட்டலா வந்து 69% ரிசர்வேஷன் வந்து குடுத்திருந்தாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மண்டல் கமிஷன். ஸோ இந்த ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மண்டல் கமிஷன்ற ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. அது என்னன்னு பார்ப்போம். இந்த மண்டல் கமிஷன் வந்து 1979ல ஒரு செட்டப் பண்றாங்க. மண்டல் கமிஷன் சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1979ல கொண்டு வராங்க. இதோட அறிக்கை வந்து வெளியிடுறது வந்து 1980ல வந்து அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. ஆனா 1990ல தான் வந்து மண்டல் கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்டே ஆகுது. கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த மண்டல் கமிஷனோட ஒரு அமைப்பு வந்து வரவே இல்ல. அத வந்து அமைக்கவே இல்ல. அதுக்கான பேச்சுவார்த்தையே வந்து 10 வருஷமா போயிட்டு இருந்தது. இதுல நடுவுல வந்து 1982லயும் 1983லயுமே வந்து இந்த அமைப்பு உருவாகுறதுக்கான பேச்சுவார்த்தை 2 டைம் வந்து நடத்துனாங்க. ஆனாலுமே அத வந்து அமைக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்காம, அப்புறம் கடைசியில வந்து 1990ல வந்து மண்டல் கமிஷன வந்து வி.பி. சிங் அப்படின்றவர் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்து 1989ல வந்து பிரைம் மினிஸ்டரா ஆயிருப்பாரு வி.பி. சிங்ன்றவரு. அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா ஆனதுக்கு அப்புறமா 1990ல தான் வந்து மண்டல் கமிஷன வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் வந்து மண்டல் கமிஷன இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் வந்து இருந்தது இல்லையா முன்னாடி 27% வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு உள்ள ஜாப்க்கு போறதுக்கு வந்து ரிசர்வேஷன் இருந்தது 27%. அது வந்து அதுல வந்து கேஸ் போடுறாங்க. 27% இருக்கு இல்லையா பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு. இது வந்து ஜாப் சம்மந்தப்பட்டது. எஜுகேஷனுக்கு இல்ல. வெறும் ஜாப்ஸ்க்கு மட்டும். இத எதிர்த்து வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. யாருன்னா இந்திரா சாஹனே அப்படின்றவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்னன்னா, இந்த ரிசர்வேஷன் பாலிசி வந்து எல்லாருமே ஈக்குவல், சட்டத்தின் முன்ன எல்லாரும் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்றதுக்கு எதிரா இருக்கு. இந்த 27% வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா 27% ஃபார் பேக்வர்ட் கம்யூனிட்டி வந்து லீகலைஸ்டு தான். அதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்ல. அதே மாதிரி ஃபர்தரா என்னன்னா அந்த ரிசர்வேஷன் கோட்டா வந்து 50%க்கு அதிகமா தான் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிசர்வேஷன் கோட்டா ஏத்துறதுக்கு வந்து ஒரு சீலிங் மாதிரி இவ்வளவுதான் வரையறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுண்டரி வந்து செட் பண்றாங்க. அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து 50% வந்து ரிசர்வேஷன் பாலிசிக்கு ஃபிக்ஸ்டு. ஆனாலும் இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இல்ல. இது வந்து மென்ஷன் ஆகல. சோ வந்து இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இது வந்து மென்ஷன் ஆகாததுனால இந்த உச்ச வரம்புக்குமே வந்து விலக்கு உண்டு. எதனா ஒரு ஸ்பெஷல் கேசஸ் வந்து உருவாச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்திருக்க ஒரு பவுண்டரிக்குமே வந்து ஸ்பெஷல் கேசஸ்ல வந்து இந்த உச்ச வரம்புக்குமே வந்து விலக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆணையிடுறாங்க. சோ இதை அடுத்து என்ன பண்றாங்கன்னா டோட்டலா வந்து 50% தானே, அதுக்கு மேல தானே போகக்கூடாதுன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயன்றவர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து 69% இருக்கு. இப்ப நம்ம லாஸ்டா சொல்லியிருந்தோம் இல்லையா 1989ல வந்து 69%ஆ வந்து மாத்துனாங்கன்ட்டு. அத வந்து கேஸ் போடுறாரு. 50 தானே இருக்கணும் நீங்க. தமிழ்நாட்டுல வந்து 69% இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்றாரு. யாருன்னா விஜயன்றவரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா இன்டர்ம் ப்ரொவிஷன் வந்து குடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த கேஸ வந்து ஆராய்ச்சி என்ன சொல்றாங்கன்னா நாட் மோர் தென் 50% ஃபார் மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங் காலேஜஸ்க்கு மட்டும் தான் வந்து 50%க்கு மேல இருக்கக்கூடாது. மத்தவங்களுக்குலாம் வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ரூல் இது வந்து குடுக்குறாங்க. 50% வந்து மெடிக்கலுக்கும் என்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வந்து மட்டும் தான் இருக்கக்கூடாது. மத்தபடி மத்தவங்களுக்குலாம் வந்து இருக்கலான்ற மாதிரி ஒரு ரூல் வந்து குடுக்குறாங்க சுப்ரீம் கவர்மெண்ட். சோ இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா 1951ல ஏற்பட்ட இந்த செண்பகராஜன்றவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாரு இல்லையா? அந்த மாரி தானே இப்ப மறுபடியும் பண்ணியிருக்காங்க. சோ இந்த மாரி கேஸஸ் வந்து அடிக்கடி வந்ததுனால, அப்ப வந்து அவங்களோட ரூல் வந்து இருந்தது. ஜெயலலிதா அவங்களோட ரூல்ல என்ன பண்றாங்கன்னா, ஆ ஸ்டேட் கவர்மெண்டோட இது இருக்கும் இல்லையா? வரம்பு இருக்கும் இல்லையா? அவங்க ஸ்டேட் கவர்மெண்டோட ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அத யூஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, ஆர்டிக்கிள் 31C படி என்ன பண்றாங்கன்னா, ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க ஸ்டேட் அசெம்பிளிக்கு. யாருன்னா ஜெயலலிதான்றவங்க வந்து அவங்களோட பீரியட் டைம்ல ஆர்டிக்கிள் 31C படி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அவங்க அந்த மாநிலத்துக்கான அரசியலமைப்பு வரையமைப்பு படி அவங்க வந்து ஆர்டிகல் 31C படி ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. எப்போன்னா 1993ல வந்து ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க. அத வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணது வந்து 1994ல வந்து ஓகே பண்ணி சைன் பண்றாரு. என்னன்னா 69% வந்து லீகலைஸ் தான்.
அது வந்து ஃபுல்லா வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 1989ல குடுத்த 69%மே வந்து அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது லீகலைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா வந்து ஃபைல் பண்ண கேஸ்ல வந்து பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணி குடுக்குறாரு. எப்பன்னா அவங்க கேஸ் ஃபைல் பண்ணது 30/12/1993. இவர் வந்து 7th மந்த் செப்டம்பர் 1994ல வந்து அவர் வந்து அந்த கன்சர்ன் வந்து இது லீகலைஸ் பண்றாரு. ஸோ இத வந்து இப்ப ஒரு விஷயம் இருக்குன்னா, அத மேல் அதுல வந்து ஃபைல் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா கேஸ. ஸோ இத தவிர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல இந்த இத அடுத்து கேஸ் போடுறதுக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இத எடுத்துட்டு போய் இந்த ரிசர்வேஷன் பாலிசி எடுத்துட்டு போய் 9த் ஷெட்யூல்ல நம்ம கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துல 9த் ஷெட்யூல்ல வந்து வைக்கிறாங்க. இந்த 9த் ஷெட்யூல்ல என்னன்னா, இந்த 9த் ஷெட்யூல்ல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ எதிர்த்து யாராலயுமே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணவே முடியாது. ஸோ நோ கேஸ் அகெயின்ஸ்ட் அ கவர்ன்மென்ட் ஆர்டர் தான் வந்து 9த் ஷெட்யூல். ஸோ இந்த மாரி இத எடுத்துட்டு போய் அந்த ரிசர்வேஷன் பாலிசி எடுத்துட்டு போய் 9த் ஷெட்யூல்ல வச்சுறாங்க. ஸோ இந்த 9த் ஷெட்யூல் தான் வந்து 76th அமெண்ட்மென்ட் ஆக்ட். இந்த 76th அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல வந்து கொண்டு வந்தப்பட்டது தான் வந்து இந்த 9த் ஷெட்யூல். அதாவது இதுல இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ எதிர்த்து யாருமே வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியாது. சுப்ரீம் கோர்ட்லயுமே சரி, ஹை கோர்ட்லயும் எங்கேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியாதுன்றது தான். இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பன்னா, நவம்பர் 16, 1992ல வந்து இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னதான் ரிசர்வேஷன் வந்து இப்ப டிஃபரெண்ட் கம்யூனிட்டீஸ்க்கு நம்ம வாங்கி குடுத்தாலும், இன்னும் சோஷியலைஸ்ல வந்து நம்ம வந்து நம்மளோட ஏற்றத்தாழ்வு வந்து இருக்கு. ஸோ இத வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் மூலியமா வந்து நம்ம வந்து அத வந்து இன்னும் வந்து அந்த இத வந்து கம்மி பண்ணலாம். நம்ம மேரேஜஸ் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜஸ்லாம் வந்து நம்ம ஆதரிச்சோம்னா, இந்த கம்யூனல் இது வந்து இருக்காது. அது வந்து டெம்பரரியா போயிடும். கம்யூனிட்டீஸ் வந்து ஏற்றத்தாழ்வுல இருக்காது. அது வந்து காமன் ஆயிடும். கேஸ்ட்லெஸ் மேரேஜ வந்து நம்ம ஆதரிக்கணும். ஈக்குவல் சொசைட்டி கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன். ஸோ இந்த பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன்னா என்னன்னா, இந்த பிசி பேக்வர்ட் கிளாஸஸ், பிசி, மைனாரிட்டீஸ் கிளாஸஸ்க்காக வந்து கமிஷன்லாம் வைக்கிறாங்க. இது வைக்கிறாங்க இல்லையா? கோட்டாலாம் குடுக்குறாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து கரெக்ட்டா போய் மக்களுக்கு சேருதா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருக்க பிரசிடென்ட்க்கு வந்து ரூல் இருக்கும். அவங்க வந்து ஒரு கமிஷன் மாரி செட் பண்ணி, அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன வந்து செட் பண்ணி, அவங்களோட சோஷியலி, எஜுகேஷனலி அப்புறம் ஜாப் ஓரியன்டடா வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஐடென்டிஃபை பண்ணி, அத வந்து ஆராய்ஞ்சு அத வந்து கொண்டு வரதுக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அது வந்து ஒரு கமிஷன் மாரி செட் பண்ணலாம். அந்த அந்த ஆர்டிக்கிள் வந்து 340 ஆர்டிக்கிள் 340 படி, பிரசிடென்ட் ஹேவ் த ரூல் டூ அப்பாயிண்ட் த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன். அதன் அடிப்படையில 2 கமிஷன் வந்து உருவாயிருக்கு. ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து காக்கா கலேல்கர் கமிஷன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். 1953ல வந்து 29 ஜனவரி 29, 1953ல வந்து காக்கா கலேல்கரோட தலைமையில வந்து ஃபர்ஸ்ட் கமிஷன் வந்து நிறுவப்பட்டது. இது வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியால நிறுவப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் கமிஷன். இதுல வந்து சேர்பர்சன் ஜவஹர்லால் நேருவோட சேர்த்து வந்து 11 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இவங்க தான் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டிய பத்தி ஒரு ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாங்க. பட் பார்லிமென்ட்ல அந்த ரிப்போர்ட் வந்து ஏத்துக்கப்படல. அது வந்து ரிப்போர்ட்ட வந்து ஏத்துக்கவே இல்ல. அடாப்ட் பண்ணவே இல்ல. நெக்ஸ்ட் மண்டல் கமிஷன் வந்து கொண்டு வராங்க. இந்த மண்டல் கமிஷன் வந்து இதுல புக்ல 1978ன்னு இருக்கு. பட் வந்து தப்பு 1979. அப்ப வந்து யார் தலைமையிலனா பிரைம் மினிஸ்டர்ஷிப் வந்து மொரார்ஜி தேசாயோட தலைமையில வந்து சுப் சுபிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் பிபி மண்டல் அவரோட தலைமையில வந்து பிபி மண்டல் கமிஷன் சொல்லிட்டு 1979ல வந்து 1979ல வந்து ஒரு கமிஷன் வந்து செட் பண்றாங்க. மண்டல் கமிஷன் செட் பண்றாங்க. இது இது வந்து என்னன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டிக்காக செட் பண்ணப்பட்ட செகண்ட் கமிஷன். இதோட செக்ரட்டரியா யார் இருந்தாங்கன்னா எஸ் கில்ன்றவர் வந்து மண்டல் கமிஷனோட செக்ரட்டரியா இருந்தாரு. இதுல என்னன்னா ஆல் ஓவர் த நேஷன்ல போய் இந்த குரூப் வந்து டிராவல் பண்ணி அவங்க ஒரு 11 ரீசன்ஸ் வச்சிருந்தாங்க. இந்த 11 ரீசன்ஸ் அடிப்படையில வந்து மொத்தமா வந்து 3743 கேஸ்ட் வந்து ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டில வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வரையறுப்பு வச்சிருந்தாங்க. இந்த மண்டல் கமிஷனோட தலைவரா யார் இருந்தாங்கன்னா பிபி மண்டல் வந்து இருந்தாங்க. 1979ல வந்து கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல வந்து இது தப்பா இருக்கு பாத்துக்கோங்க. இத மாத்திக்கோங்க. சோ இந்த கேஸ்ட் அடிப்படையில வந்து
பீப்பிள்ஸ்க்கு வந்து எஜுகேஷன், சொசைட்டி இதன் அடிப்படையில இந்த கேஸ்டஸ்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஒரு சில எஜுகேஷன், அப்புறம் வந்து இன்கம், அப்புறம் லேண்டு, சொசைட்டி வைஸ் ஜாப் இந்த மாரி 11 ரீசன்ஸ் அடிப்படையில 3743 கேஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. பேக்வர்ட் கம்யூனிட்டியா. இத மாரி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது எழுதி அனுப்புறாரு. மண்டல் வந்து எழுதி அனுப்புறாரு. என்னன்னா அவரோட ரிப்போர்ட்ல, "மெட்ராஸ் இஸ் a pioneer state in communal representation. It has given a representation for backward classes. We may infer that Tamil Nadu is the birthplace for social justice and serves as a great pioneer for all other states." அதாவது மெட்ராஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனல் ரெப்ரசன்டேஷன வந்து கொண்டு வந்தப்பட்டது. இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்க்குலாம் வந்து ஒரு ஒரு இதுவா இருக்கு, அடையாளமா இருக்கு. அதே மாரி தமிழ்நாடு தான் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதி வந்து பிறந்ததுக்கு முதல் இடமே வந்து தமிழ்நாடு தான். இது வந்து மத்த மாநிலங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டோட சேர்த்து எழுதி அனுப்புறாரு. அந்த ரிப்போர்ட்ல அவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பிபி மண்டல் வந்து 52% ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ் இருக்காங்க. மொத்த இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கு பாதி வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டீஸா இருக்காங்க. 52% ஆஃப் பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்க்கு வந்து நம்ம வந்து 27 ரிசர்வேஷன் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி 27% வந்து ரிசர்வேஷன் குடுக்கறதுல தப்பில்ல. குடுக்கலாம் அப்படின்ற மாரி மண்டல் வந்து அவரோட ரிப்போர்ட்ல வந்து தெரிவிக்கிறாரு. ஸோ இந்த ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து எப்ப பண்ணப்படுறாங்கன்னா, விபி சிங் அப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த 1990ல பிரைம் மினிஸ்டரா இருந்த விபி சிங் என்றவர் அவரோட ஆட்சியில வந்து ஆகஸ்ட் 13, 1990ல வந்து இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க எல்லா கவர்ன்மெண்ட் செக்டார்ஸ்லயும். ஸோ இதன் அடிப்படையில பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட எஜுகேஷன் வைஸ், சோசியல் வைஸ், ஜாப் ஓரியன்டட்ல வந்து அவங்களுக்கான செக்டார்ஸ வந்து கிடைச்சிருச்சு. ப்ரொமோட்டிங் சோசியல் ஜஸ்டிஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து என்னதான் கஷ்டப்பட்டு இந்த கோட்டா, ரிசர்வேஷன் இதெல்லாம் வாங்குனாலும், சோசியல் ஜஸ்டிஸ்ன்றது எல்லாரும் ஒரு ஒரு மனுஷன இன்னொரு மனுஷன வந்து மதிக்கிறதுல தான் இருக்கு. பிறப்பால வந்து யாருக்கும் வந்து ஒரு அங்கீகாரத்த வந்து நம்ம குடுத்துறவே கூடாது. ஒரு மனுஷனுடைய ஒரு தரம் இது வந்து அவங்களோட படிப்பு, கல்வி, வேலை வாய்ப்புல இருக்கே தவிர, அவங்க பிறப்படியில வந்து அவங்கள வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டூ யூ நோல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்டல் கமிஷன் 2ண்ட் கமிஷனான மண்டல் கமிஷன பத்தி குடுத்துருக்காங்க. நான் இதுல என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ மண்டல் கமிஷன் வந்து 1979ல வந்து பிபி மண்டல் அவரோட தலைமையில வந்து 2ண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கான கமிஷனா வந்து உருவாக்கப்பட்டது. இத வந்து பிபி மண்டல் தலைமையில உருவாக்கப்பட்டதுனால இந்த கமிஷன வந்து மண்டல் கமிஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்னன்னா பேக்வர்ட் கிளாஸஸ்ல இருக்கவங்களுக்கான படிப்புக்கும், வேலை வாய்ப்புக்கும் அவங்களுக்கான கோட்டா குடுக்கணும். அவங்களுக்கான அங்கீகாரம் குடுக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த கமிஷன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்க்கு வந்து 27% வந்து கவர்ன்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து ஒரு ரிசர்வேஷன் கோட்டா குடுக்கணுன்றது தான் வந்து இந்த எக்கனாமிக்கலா அவங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 27% குடுக்கணுன்றது தான் வந்து இந்த கமிஷனுக்கான ஒரு ரிப்போர்ட்டா இருந்தது. இது வந்து டிசம்பர் 1980லயே வந்து இந்த மண்டல் கமிஷன வந்து சப்மிட் பண்றாங்க. அப்போ வந்து 1980ல வந்து ஹோம் மினிஸ்டர் அந்த ஜெயில் சிங் அவர்கிட்ட வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து குடுக்குறாங்க. 1980லயே வந்து மண்டல் கமிஷன் வந்து ஜெயில் சிங்ன்ற ஒரு ஹோம் மினிஸ்டர் கிட்ட வந்து குடுக்குறாங்க. பட் அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்ட வந்து சப்மிட் பண்ணும்போது சொல்றாரு. பிபி மண்டல் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த ரிப்போர்ட்ட எழுதுறதுக்கு நெறைய பேரோட வந்து உழைப்பு இருக்கு. ஸோ இந்த இந்த ரிப்போர்ட்ட எழுதும்போது நான் எழுதி உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் என்னன்னா, இது வந்து வெறும் ரிப்போர்ட் இல்ல. இது வந்து நெறைய மக்களுடைய உண்மை நிலைய வந்து நாங்க உங்களுக்கு எழுதி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிப்போர்ட்டோடவே வந்து ஒரு வரிகள வந்து எழுதி ஜெயில் சிங் அப்போ இருந்த ஹோம் மினிஸ்டர் ஜெயில் சிங்க்கு வந்து அவர் அனுப்புறாரு. பட் என்ன ஆகுதுன்னா, அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த மண்டல் கமிஷன் சென்ட் பண்ண ரிப்போர்ட் வந்து அந்த ஆஃபீஸ்ல வந்து அப்படியே தூசி தட்டாம போட்டு வச்ச மாரியே இருந்தது. அத வந்து யாருமே வந்து கன்சிடர் பண்ணவே கிடையாது. அதுக்கப்புறமா வந்த 1990ல வந்து வி வ பிரைம் மினிஸ்டரா வந்த விஸ்வநாத் பிரதாப் சிங், விபி சிங்ன்றவர் தான் வந்து அந்த ஃபைல தூசி தட்டி எடுத்து ஓகே மண்டல் கமிஷன் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்திருக்கு. 10 வருஷமா இந்த ஆஃபீஸ்ல வந்து யாருமே அத கண்டுக்காம இருக்காங்க. இது என்னன்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத தூசி தட்டி எடுத்து பார்த்தாரு. அந்த டைம்ல வந்து ஒரு ஃபயர் டாபிக்கா, பர்னிங் டாபிக்கா, கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்கா இருந்ததே வந்து இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் தான். ஸோ அதுல வந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்துச்சு. நெறைய மெஜாரிட்டி ஆஃப்
பீப்பிள் வந்து இத வந்து எதிர்த்தாங்க. அத சம்மந்தப்பட்டு கேஸ்லாம் குடுத்தாங்க. சில செக்ஷன்ஸ் வந்து கேஸ்லாம் ஃபைல் பண்ணாங்க. 11 ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்ல 11 ஜட்ஜஸ வச்சு ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 சைட்லயும் இருக்க ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு, கடைசில சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஓகே. இந்த இந்த இது வந்து மண்டல் கமிஷன்ல சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே. ஆனா அதுல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாங்க. 1992ல வந்து மண்டல் கமிஷன் வந்து ஓகே சொல்லிர்றாங்க. சுப்ரீம் கோர்ட்ல 1992ல வந்து மண்டல் கமிஷனுக்கு ஓகே சொல்லிர்றாங்க. பட் அதுலயும் ஒரு செக் வைக்கிறாங்க. என்னன்னா, இந்த மண்டல் கமிஷன்ல எல்லா பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்க்கும் நம்ம வந்து 27% அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுல ஒரு வரையறை வைக்கிறாங்க. அந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிலயுமே வந்து வெல் டு டூ பெர்சன் சொல்லிட்டு சொல்லிருவாங்கல்ல. ஒரு சில பேர் வந்து ஓகே நம்ம கொஞ்சம் எக்கனாமிக் வைஸ்ல வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கோட்டால இருந்து அவங்கள வந்து ரிமூவ் பண்ணிடணும். அவங்க வந்து இதுல வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில என்ன ஆகுதுன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பெர்சனல் அண்ட் ட்ரெய்னிங் வந்து இஷ்யூ பண்றாங்க. செப்டம்பர் 8 1993ல வந்து இந்த மண்டல் கமிஷன் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்னமும் வந்து ஃபேரா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த டூ யூ நோல குடுத்துருக்காங்க. நீங்க படிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் இந்த இந்திரா சாவனே அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அத வந்து என்னன்னு சொல்லிர்றோம். இது வந்து என்ன இந்த கேஸ வந்து மண்டல் கமிஷன் கேஸ்ன்னும் சொல்லுவாங்க. மண்டல் கமிஷனுக்கு எதிர்த்து தான் இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா 1993ல வந்து இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. 27% இருக்கு. அது எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதுதான். இந்த இந்திரா சாவனே கேஸ வந்து மண்டல் கமிஷன் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து மண்டல் கமிஷன் வந்து 1979ல பிபி மண்டல் அவரோட தலைமையில வந்து செகண்டா அமைக்கப்பட்ட பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு வந்து அமைக்கப்பட்ட செகண்ட் வந்து கமிஷன் இதுதான். ஸோ ஆர்டிகல் 340 படி பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பிரைம் மினிஸ்டர் மொரார்ஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஒரு அமைப்பு வந்து உருவாக்கி பிபி மண்டல் தலைமையில வந்து இந்த கமிஷன் வந்து உருவாக்கப்பட்டது. 27% வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்க்கு வந்து குடுக்கணும். வேலை வாய்ப்பு சம்பந்தமா வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் குடுக்கணும். 52% பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ்க்கு வந்து 27% வந்து ரிசர்வேஷன் கோட்டா குடுக்கறதுல தப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டல் கமிஷன்ல வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து 10 வருஷமா வந்து எந்த ஆக்ஷனும் வந்து எடுக்காம இருந்தாங்க. நடுவுல வந்து ஈவன் வந்து அ அ 1982லயும் 1983லயுமே வந்து இதுக்கான வந்து பார்லிமென்ட்ல வந்து 1க்கு 2 டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியுமே அதுல வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம அப்படியே வந்து அந்த மண்டல் ரிப்போர்ட் வந்து போட்டபடியே இருந்தது. கடைசியா 1990ல வந்து ஆகஸ்ட் 13ல வந்து விபி சிங் அவரோட ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அவரோட சென்டரா இருக்கும்போது தான் இந்த மண்டல் கமிஷன் வந்து அக்செப்ட் பண்ணி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ எஸ் கைஸ் இதோட இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து லெசன் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெரிய லெசன் தான். பட் நம்ம வந்து இப்ப பார்த்த மாரி கதையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் லெசனும் கூட. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெசனோட உங்கள நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்குறேன். இந்த வீடியோல உங்களுக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.